நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அண்ட் ஸ்வர்ணவாலியா பத்ரிஜி அவங்களோட கிரேட் பிளெஸிங்ஸ்ல நம்ம வந்து டான்ஸ் வித் டைக்கினி என்ற புத்தகத்திலிருந்து ஞானத்தை நம்ம பெற்று இது பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அது வந்து 6வது நாள். நேத்திக்கு என்ன பண்ணோம், என்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் வச்சுக்கலாம். நேத்து என்ன ஆச்சுனாக்க பத்மா வந்து அடிக்கடி என்ன போறாங்கன்னா இது வசுந்தராவை பாக்குறதுக்கு போறாங்க. வசுந்தராவை பார்த்து அவகிட்ட நிறைய விஷயங்கள் டல்லாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பத்மாக்கு எப்படி இருக்குன்னாக்க டல்லாவை பத்தி நிறைய விஷயங்கள், வசுந்தரா எப்படி டல்லாவை மீட் பண்ணா, அப்புறம் வந்து டல்லா என்னென்னலாம் செஞ்சா, மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணினா, அப்புறம் கிரேட் குரு ரின்போச்சோட எப்படி இன்டராக்ஷன் அவங்களுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து மக்களோட கஷ்டத்தை அவங்க ஏத்துட்டு அதுக்கு நிவர்த்தி வந்து எப்படி கொடுத்தாங்க, அவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்க எப்படி மனசு வருத்தப்பட்டாங்க, எவ்வளவு மென்மையான இதயம் அவங்களுக்கு அப்படி என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா. அப்புறம் என்ன பண்ணா நேத்தி அப்புறம் என்ன பார்த்தோம்னாக்க இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தோம். இவங்க வசுந்தராவோட டிராவல் வித் டல்லா நிறைய இடத்துக்கெல்லாம் கூட்டுன்னு போனாங்கல்ல. நான் சொன்னேன்ல, மவுண்ட் கைலாஷ் கூட்டுன்னு போனாங்க, மான்ஸ்ரோவர் அதர் ஏரியோட அதர் சைடுக்கு அங்கெல்லாம் கூட்டுன்னு போனாங்க. அங்க வந்து ஒரு அசிட்டிக்க அவங்க பார்த்தாங்க. பார்த்து ஒரு கேவ்ல அவங்க பார்த்தாக்கா அந்த அசிட்டிக் வந்து டல்லா பார்த்த உடனே வெல்கம் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அப்ப அவர் வந்து அந்த மாதிரி கூப்பிடவே இல்லை. அதுக்கு பதில் அவரோட கோபத்தை தான் வெளிப்பாட்டினாரு. இவங்க ஏன் இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. நான் நினைச்சதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அங்க என்ன பண்ணாங்க வசுந்தரா, இவர் மேல கோபமா இருந்தாங்க. டல்லாக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட அவர் கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு. ஆனா டல்லா என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் பத்தி மைண்ட் பண்ணவே இல்லை. அவங்க எதுக்காக எந்த நோக்கத்திற்காக அங்க வந்தாங்களோ அதுலதான் அவங்க போக்கஸ்டா இருந்தாங்க. அப்புறம் நைட்டு வந்து இவ படுத்து தூங்கிட்டான் வசுந்தரா. வெளியில என்ன பண்ணாங்க, அவங்க உட்கார்ந்துட்டு யாரோடையோ பேசுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் அந்த ஒலி மட்டும் இவளுக்கு கேட்டுட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, காலையில இவ எழுந்த உடனே நேர போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தா, இவங்க வந்து டல்லா வந்து இவளுக்கு குக் பண்ணி வச்சிருந்தாங்க. நைட்டு கெஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்காக நான் குக் பண்ணேன், உனக்கும் ஒரு போர்ஷன் எடுத்து வச்சிருக்கேன், இதை நீ சாப்பிட்ட உடனே நம்ம கிளம்பி போலான்ட்டு அந்த ஃபுட் அவங்க ஆஃபர் பண்ணாங்கல்ல, அது அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து அந்த ஏரியால அந்த சீசன்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் அந்த ராத்திரில அவங்க எங்க போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்ததுன்ட்டு வசுந்தரா வந்து அதை பிரைஸ் பண்ண அந்த ஃபுட்டை. அப்புறம் என்ன பண்ணாங்க, மிச்சம் அந்த ஃபுட்டை வந்து ஒரு பவுல்ல போட்டு அந்த அசிட்டிக்கும் கொடுத்தாங்க. அவரு என்ன பண்ணாரு, அது வாங்கிட்டு தேங்க்ஸ் கூட சொல்லாம வாங்கி சாப்பிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, கிளம்பி போறாங்க. கிளம்பி போறதுக்கு முன்னால டல்லா வந்து அந்த அசிட்டிக் கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்க, எப்பவுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஒன்னா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க மனுஷனோட தோற்றத்தை, ரியல் தோற்றத்தை பார்த்து எந்த விதமான இதுவும் பாரபட்சமும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அப்ப இவங்க வந்து குதிரையில ஏறும்போது இவ என்ன சொன்னாங்கன்னாக்க, இவளை பார்த்து சொன்னாங்க, யார வசுந்தராவை பார்த்து அவங்க சொன்னாங்க, நீ எப்பவும் எதிர்பார்ப்பு இருக்கு, எதிர்பார்ப்பு எப்பவும் எந்த கொடுக்கும், ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், அது இல்லாம இருப்பது சிறந்தது. blessing can come in the most unusual waysல தான் வருது. பிளெஸிங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத போது அன்யூஷுவலா இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் வரும். அந்த பிளெஸிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். ஏன் மிஸ் பண்ணிடுறோம்னா, நம்ம மைண்ட்ல வந்து கோவம், மனசு வந்து எப்பவுமே அலப்பறிச்சுன்னு இருக்கு. அது மேல இல்லாம ஆங்கரும் அண்ட் ஃபியர் இந்த ஹார்ட், அது ரெண்டும் வந்து என்ன பண்ணும்னா இந்த பிளெஸிங்ஸ் தடுத்துடும். நேத்தி நைட்டு வந்து குரு ரின்போச்சே வந்தாரு, ஆனா நீ பார்க்க முடியாம போனதுக்கு மெயின் ரீசன் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உன்னோட விஷனை மறைக்கிறது எது, ரெஸ்ட்லெஸ் மைண்ட் அண்ட் ஆங்கர் அண்ட் ஃபியர், இதுதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு, இனிமே நீ வந்து விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப பத்மா நினைச்சா, பத்மா வந்து
டல்லாவை பத்தி சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே பத்மாவோட ஃப்ரெஷ்ல வந்து போகுது. அந்த இது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டல்லாவோட அப்படியே தன்னை பிணைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பத்மாக்கு என்ன ஆச்சுனாக்க, கேக்குறாங்க பத்மா, இது வந்து வசுந்தராட்ட கேக்குறாங்க, நான் டல்லாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பட் இரு, நான் இது சொல்றேன் இல்லையா, இந்த நாங்க என்னோட டிராவலை நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நான் திருப்பி அதோட முடியல, அந்த அசிட்டிக்க பார்த்ததோட எங்களோட டிராவல் முடியல, இதுக்கு மேலேயும் இருக்குவான்னு சொல்லி சொல்றாங்க, நான் சொல்றேன்ட்டு. அப்ப என்ன பண்றாங்க, டல்லாவும் இவங்களும் குதிரையில ஏறி நல்ல ஸ்டீப்பான ஒரு மவுண்டன், அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ராக் எல்லாம் என்ன இருக்கும்னா அப்படியே விழற மாதிரி இருக்கும். அதுலயும் அவங்க கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போனவன ஒரு சின்ன ஹட்டு, அத ஹட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பாறை, அந்த பாறையில வந்து ஒரு குட்டியா ஒரு கல்லெல்லாம் அடுக்கி ஒரு வீடு மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு உடன் டோர் போட்டு இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இறக்கி என்னையே இறங்க சொல்லிட்டு குதிரையில இருந்து நேரா அங்க போயிட்டு அந்த டோரை தபான்னு ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணா அங்க வந்து ஒரு யோகினி ஒன்னும் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஸ்டவ்ல வந்து ஏதோ குக் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த யோகினி வந்து டல்லாவை பார்த்தவன அப்படி வெல்கம் பண்ணாங்க, அவ்வளோ மரியாதையா டல்லாவை வெல்கம் பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் வேற வேற பேர் சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு தெரியல, அந்த பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டாங்க அந்த பேரை. பட் ஆனா நான் வந்து டல்லான்னு தான் இவங்களை நான் கூப்பிடுறேன் அப்படியே இருந்தது. ஆனா அந்த யோகினியோட பேர் வந்து எனக்கு சரியா ஞாபகம் வரல அப்படின்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, யோகினி வந்து இவங்க என்ன பண்ணாங்க, போய் உள்ள போய் உட்கார்ந்தாங்க. உள்ள போய் உட்கார்ந்து கொஞ்சம் செட்டில் ஆன உடனே அந்த யோகினி வந்து வசுந்தராவை பார்த்தாங்க. என் கண்ணுல அந்த கோபமும் ஒரு வருத்தமும் எனக்கு இருந்தது. அப்ப வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி நேத்து நைட்டு வந்து நாங்க ஒரு அஸ்டிக் அங்க போய் நாங்க அஸ்டிக் கேவ்ல போய் நாங்க தங்கினோம். அவர் வந்து எங்களை ட்ரீட் பண்ண விதமே சரியில்லை. என்ன கூட பரவாயில்ல, டல்லா வந்து ரொம்ப கீழ்த்தரமா ட்ரீட் பண்ணாரு அவரு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த யோகினி சொன்னாங்க, அவர் அப்படிதான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, எனக்கு அவரை தெரியும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட எப்படி இருந்ததுங்கிறத நான் சொல்றேன் கேளு அப்படின்னாங்க. அப்ப என்ன ஆச்சுனாக்க, ரொம்ப வருஷங்கள் முன்னால அவர் என்ன அந்த அசிட்டிக் என்ன பண்ணாருன்னா, அங்க பக்கத்துல கேவ்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சன்னியாசி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணாங்க, எல்லாரையுமே அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்களாம். அவரு இன்வைட் பண்ணிட்டு ஒரு நியூ எனர்ஜி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால அந்த எனர்ஜியை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், அந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம பார்க்கணும். அதனால நம்ம எல்லாருமா எல்லா மாஸ்டர்ஸையும் என்ன சொல்லியிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு. அப்ப இந்த விஷயம் வந்து இவங்க கேள்விப்பட்டு இவங்களும் ரொம்ப ஆசை ஆசையா கிளம்பி போயிருக்காங்க. அந்த யோகினியும் கிளம்பி அங்க போன உடனே அப்ப என்ன ஆச்சுனாக்க, எல்லாரும் போறாங்க, இவங்க கஷ்டப்பட்டு போறாங்க. ஏன்னா ஒரு நிறைய தூரம், அந்த அதையும் அவங்க என்ன பண்ணாங்க பொருட்படுத்தாம அந்த ஒரு இன்ட்ரெஸ்டா அங்க போறாங்க. அங்க போனா என்ன பண்ணாங்க, இவங்களை வந்து தனியா எல்லாருமே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களும் என்ன பண்ணாங்க, நேரா போயிட்டு எனக்கு ஒரு இடம் பார்த்துட்டு நாங்க உட்கார்ந்துட்டு நான் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தேன். அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து அங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த இடத்துல. நான் அப்படியே வந்து என்ன பண்ணேன், டிரான்சிட்ல உள்ள போயிட்டேன் நானு. அப்போ என்னை வந்து இந்த அசிட்டிக் வந்து என்னை எழுப்பினாரு. எழுப்பிட்டு என்ன சொன்னாருனாக்க, உன்னை யார் இங்க வர சொன்னா, உனக்கு இங்க இடம் இல்ல, நீ போ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இல்ல நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், நானும் இங்க இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன், நான் இவங்களோட உட்காந்து ஒரு குரூப்பா மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. நீ இங்க வந்தீனாக்க இங்க வந்து எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகுது, பிளாக் ஆகுது, அதனால நீ இப்பயே கிளம்பி போன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாலையும் ரொம்ப அவமரியாதை பண்ணி என்ன ரொம்ப பேசினாரு. பேசின உடனே எனக்கு அந்த துக்கம் தாங்க முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், நேரம் வந்துட்டேன் அங்கிருந்து. எல்லார் முன்னாலேயும் என்னை மட்டும் விரட்டி அடிச்சதுனால நான் ரொம்ப மனசு வருந்தி நான் வந்துட்டேன். கொஞ்ச தூரம் என்ன பண்ண வந்து ஒரு பெரிய ராக் இருந்தது. அந்த ராக்கு பக்கத்துல ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளம் கூட இருக்கிறது தெரியாம அந்த ராக்ல போய், ஏன்னா என் மைண்ட் வந்து அங்க இல்ல, ஒரு பெரிய அவமானத்தை சந்திச்ச ஒரு ஏமாற்றத்துல என் மைண்ட் இருந்தது. அதனால என்ன பண்ண, அந்த போய் அந்த ராக் மேல கால் வச்சு ஸ்லிப் ஆயிருந்தா, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தாக்க அந்த ஹோல்ல நான் விழுந்திருப்பேன்.
ஆனா என்ன ஆச்சுனாக்க என் கைய பிடிச்சு ஒருத்தர் வந்து என்ன இழுத்தாரு. இழுத்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னாக்க, இது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அவமரியாதை, அதாவது வந்து அவமானங்கள், அவமானங்களை வந்து பிளஸ்ஸிங்ஸ்ல நம்மள கொண்டு வந்து விடும். அதனால இதை எப்பவும் மறக்காத, அவேர்னஸ்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாத்தி அங்க அதுல இருந்து என் உயிரை காப்பாத்திட்டு நிக்க வச்சு அப்புறம் போயிட்டாரு அவரு. அப்புறம் என்ன பண்ண, நான் என்னோட ஹட்டுக்கு வந்துட்டேன். வந்து என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு என்ன பண்ண, அன்னைக்கு வந்து 10th டே வேக்ஸ் மூன் டே. அந்த வேக்ஸ் மூன் டேனா திபெத்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அவங்களோட நம்பிக்கை என்னன்னாக்க, அன்னைக்கு வந்து அந்த மூன்ல இருந்து வர அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியில வந்து கிரேட் குருக்கள் அவங்க எல்லாம் வந்து இப்ப இந்த பூமியில இருக்கிற குருக்கள் எல்லாம் பிளஸிங் பண்ணி யார் யாருக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமோ அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த திபெத்ல இருந்தது. அப்ப அதே மாதிரி அந்த டே நான் நல்ல மெடிடேஷன்ல போயிட்டு ரொம்ப டீப்ல போயிட்டேன். போயிட்ட உடனேதான் எனக்கு வந்து தெரிவிக்கப்பட்டது. என்னை கைய பிடிச்சி அந்த நான் இது பாறையில கால் ஸ்லிப் ஆகி பள்ளத்துல விழ போனேன்ல, அப்ப என்னை கைய பிடிச்சி நிக்க வச்சு என்னை காப்பாத்தினது யாருனாக்க த கிரேட் கிரேட் குரு ரின்போச் தான் என்னை காப்பாத்திருக்காரு. அவர் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு. அது வந்து நான் மெடிடேஷன்ல உணர்ந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, நம்மளுக்கு ஏற்படுகின்ற அவமானங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்துல எல்லாமே நம்மளுக்கு பிளஸ்ஸிங்ஸா முடியும். இது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த லெசன், ஈவன் நம்மளுக்கு கூட இருக்கு. உலகளாவிய வாழ்க்கையை நம்ம வாழும்போது, ஸ்பிரிச்சுவல் பாத்துல நம்ம போகும்போது நம்மளுக்கும் நிறைய அவமானங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்மளோட குரோத்துக்கு உண்டான, ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு உண்டான ப்ராக்ரஸ் நம்ம எடுத்துக்கணும் மாஸ்டர். அந்த மாதிரிதான் அவர் வந்து சொன்னது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட பதட்டத்திலையும் ஒரு மாதிரி என்னோட துக்கத்திலையும் நான் இருந்ததுனால அந்த கிரேட் குரு ரென்போச் வந்தது கூட என்னால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. அப்புறம் மெடிடேஷன்ல தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் என்ன சொன்னாங்க, ஆமா அப்பையில இருந்து அவர் இன்னும் மாறவே இல்லை யோகினி. அவர் இன்னும் அந்த அசிட்டிக்கு ரொம்ப காலமா அவர் இன்னும் மாறாமே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப டல்லா சொன்னா, ஆமா அவர் மாறவே இல்லை அப்படின்னு சொன்னாலா. அப்ப வந்து இவங்க கேக்குறா, வசுந்தரா கேக்குறா டல்லா கிட்ட, அப்ப ஏன் டல்லா அவர் தான் மாறவே இல்லைல்ல, அவரோட குணங்கள் உங்களுக்கு தெரியும்ல, எதுக்காக நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, எங்களோட நீங்க வந்து ஒருத்தரை பாக்குற பார்வை வேற, ஆஸ் ஏ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நாங்க ஒருத்தரை பாக்குற பார்வை வேற. ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கொடுத்து அவங்களையும் ஒரு முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போனோம். அதுக்காக அவர் மாறி இருப்பாரு, அவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிதான் நான் அங்க போனேன். ஆனா அன்னைக்கு நைட் என்னோட வந்து டிஸ்கஸ் பண்ணது தி கிரேட் குரு ரின்போச் தான் டிஸ்கஸ் பண்ணாரு. அவர் சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நீ ரொம்ப ஆனா அவரோட வாய்ஸ தான் கேட்டேன். இது 2 தடவை நீ மிஸ் பண்ணிருக்கேன் இந்த இத அவரோட பிரசன்ஸ. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இடி மின்னல் வரும்போது அந்த ஃபியர்ல நீ மிஸ் பண்ணிட்டு அவரை பார்க்க முடியல. 2வது டைம் வந்து இப்போ வந்து ஒரு ஆங்கர் வந்ததுனால, ஆங்கரும் ஒரு வருத்தமும் உனக்கு வந்ததுனால நீ என்ன பண்ணிட்ட, அவரை வந்து மிஸ் பண்ணிட்ட. இந்த 2வது தடவையை நீ மிஸ் பண்ணிட்ட. எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹையர் பீயிங்ஸ், சுப்ரீம் பீயிங்ஸ நம்ம பார்க்கணும்னாக்க நம்மளோட சக்ராஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னாக்க ஓப்பன் ஆகிருக்கணும். நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். எந்த விதமான பிளாக்கும் இருக்கக்கூடாது. இப்படி பிளாக்ஸ் இருந்ததுனாக்க நம்மளோட ஸ்பிரிச்சுவல் விஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. உங்க முன்னாலேயே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் வந்து உங்களை கைய பிடிச்சிட்டு கூட்டுன்னு போகணும்னு நினைச்சா கூட அவங்களால முடியாது. ஏன்னா பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து டல்லா வந்து வசுந்தராக்கு ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. அப்ப சொல்லிட்டு உடனே இவ என்ன பண்ணுவா, அதனால யாரா இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல, அதனாலதான் நாம அங்க போனோம். ஆனா அவர் திருப்பி திருந்தவே இல்லை. பட் ஆனா அவரோட செய்கைக்கு அவருக்கு நிச்சயமா பே பண்ணி தான் ஆகணும்.
கூடிய சீக்கிரம் அதை ரீபே பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த யோகினி வந்து நல்ல சமையல் எல்லாம் பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவளுக்கு ரொம்ப லாங் டிராவல்ல வசுந்தரா வந்ததுனால சின்ன பொண்ணு தானே அவ, அதனால என்ன சொன்னாங்க, யோகினி வந்து நாங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம், உனக்கு வந்து அங்க பெட் ரெடி பண்ணிட்டேன், நீ அந்த பெட்ல போய் நீ படுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இவ போய் அங்க படுத்துட்டவன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, டல்லாவும் இவ பக்கத்துல வந்து படுத்திருக்கான். அவங்க யோகினி என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டவ் கிட்ட ஹீட் கிரியேட் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து என்ன பண்ணா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டல்லா எழுந்து வெளில போயிட்டாங்க. வெளியில போய் என்ன ஆச்சுனாக்க, வசுந்தரா காதுல எப்படின்னா ஒரு மெட்டல் ஸ்வாட் வச்சுட்டு அவங்க யாரோடையும் சண்டை போடுற மாதிரி அப்படி ஒரு இது நாய்ஸ் அவளுக்கு வந்தது. எங்க போய் டல்லா எங்க போய் எழுந்து போயிட்டா, பக்கத்துலயும் இல்ல, எழுந்து போயிட்டாங்க. ஆனா யாரோட அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு இது வந்து கன்ஃபியூஷன் வந்து வெளியில போய் பார்க்கலான்ட்டு அந்த குளிர்ல கூட வெளியில போய் பார்த்தாக்க இது ரைட்ல வந்து ஒரு ஸ்வாட் கையில வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு ஸ்வாடோட அவங்க சண்டை போடுறாங்க. ஆனா அந்த ஸ்வாடோட சவுண்ட் மட்டும் வருது, ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்வாட்ல சவுண்ட் மட்டும் வருது, ஆனா யாரு என்னன்னு தெரியல. இப்படி ஒரு காட்சியை வந்து அவ பார்த்தா. அதே மாதிரி 2 நாள் பார்த்திருக்கா, அதே 2 நைட் கண்டினியூஸா பார்த்திருக்கா. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, 3rd நைட் மார்னிங் என்ன பண்ணாங்க, எழுந்துட்டாங்க. எழுந்துட்ட உடனே இத பத்தி வந்து டல்லா கிட்ட கேட்கணும்னு அவ வந்து நினைச்சிட்டு இருந்தா. அப்ப என்ன ஆச்சுன்னா திடீர்னு அந்த அசிட்டிக்கு இவங்க போனாங்கல்ல, அந்த சன்னியாசி என்ன பண்றாரு, அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து இங்க நிக்கிறாரு. நின்ன உடனே அவருக்கு இவங்களுக்கு வந்து அவ்வளோ என்ன ஆச்சுனாக்க, இவர் வந்து நின்னது வந்து வசுந்தராக்கு வந்து ஒரு ஷாக்கா இருந்தது. இவங்க எங்க இங்கேயும் வந்துட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த உடனே இவளுக்கு திருப்பி அந்த ஆங்கர் வந்தது. வந்துட்ட உடனே அப்ப என்ன ஆச்சுனாக்க, யோகினி கிட்ட வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, யோகினி கிட்ட வந்து நிக்கிறாரு. யோகினி வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப ஒரு பார்வைதான் பார்த்தாங்க, அவங்கள சரியா பார்க்கல. அப்புறம் திருப்பி அங்கேயே நின்னுட்டு இருந்தாரு அவரு. நின்னுட்டு இருந்த உடனே எனக்கு நான் செஞ்சதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து இப்ப வந்து நான் இங்க இருக்கேன், உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்றேன், உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுமோ வாட்டர் கொண்டு வந்து தரேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகினி கிட்ட வந்து நிக்கிறாங்க. நான் அன்னைக்கு பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மனசார நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னவன்னா அப்ப டல்லாவா என்ன சொன்னா, சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். டல்லா என்ன சொன்னா, யோகினி கிட்ட பரவாயில்ல விட்டுடு, அவரு மன்னிச்சுடு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் மன்னிச்சுட்டாங்க. அப்ப அவர் என்ன யோகினி என்ன சொன்னாங்கன்னா, உன்னை மன்னிக்க வேண்டியது நான் கிடையாது, குரு ரின்போச் தான் உன்னை வந்து மன்னிக்கணும், அவர் தான் வந்து உன்னை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு நல்ல லெசன் கிடைச்சது, நேத்து ராத்திரி நான் தூங்கிட்டே இருந்தேன், குரு ரின்போச் வந்து எனக்கு கனவுல வந்தாரு, கனவுல வந்துட்டு என்ன சொன்னாரு, என்ன நேர கிளம்பி இங்க வர சொன்னாரு, நான் இங்க வர சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரெட் கேப் போட்டு லேடியும் வந்தாங்க. யாரு, இங்க டல்லாவும் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இம்மீடியட்டா கிளம்பி வெளியில போ அப்படின்னு எனக்கு ஒரு என்ன ஸ்டர்னா ஒரு வாய்ஸ் வந்தது. நான் என்ன பண்ணேன், வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து கொஞ்ச நேரத்துல அந்த கேவ் வந்து ஷேக் ஆகி அங்க வந்து எர்த்குவேக் வந்து அந்த கேவ் போயிடுச்சு, கீழே போயிடுச்சு, உள்ள பூமி உள்ள போயிடுச்சு அந்த கேவ் அப்படின்னாங்க. அப்ப நல்ல காலம் வந்து என்னை வந்து டல்லா தான் காப்பாத்தினாங்க. குருவும் எனக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நான் இனிமே இங்கேதான் இருக்கணும்ட்டு. நல்லதான் நான் இது பண்ண அவங்களோட இது குருவோட பிளெஸிங்ஸும் ஒரு சேஜ வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும்ன்ற அந்த இதையும் நான் கத்துக்கிட்டேன். நான் அப்படி ரொம்ப பேடா நான் ட்ரீட் பண்ணாலும் அவங்க சமயத்துல என்னை வந்து என் உயிரை காப்பாத்திருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்ன உடனே டல்லா என்ன தெரியுமா சொல்றா, நீ வந்து உனக்கு வந்து அந்த நேரத்துல அந்த ரின்போச் வந்து உனக்கு சொல்லணும்னு நீ கிளம்பி வெளியில போ, அவர் வந்து கனவுல வந்து நீ யோகினி கிட்ட போன்னு சொல்லியும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த கேவ் வந்து ஷேக் ஆகும் போது உனக்கு என்ன ஆச்சுன்னா, உன் மைண்ட்ல இருந்த அந்த நெகட்டிவ் போர்சஸ் எல்லாம் டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு உனக்கு, அதனாலதான் உன்னோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இப்ப நீ என்ன பண்றேன்னா, நீ இங்கதான் இருந்தேன்னா நீ இங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எல்லா வேலையும் பண்ணு. அப்ப யோகினி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இவருக்கு வந்து டீச்சரா இருந்து இவரை ஸ்கிராச்
மேட்ச் ஃப்ரம் த பிகினிங். இவர் எவ்வளவோ வருஷமா அவர் தவம் பண்ணியிருக்காரு, அது எல்லாமே போச்சு. ஏன்னாக்க கெட்ட குணங்களும் தீய எண்ணங்களையும் தாண்ட அகங்காரம் ஈகோவையும் மனசுல வச்சிருந்தாக்க நீங்க என்னதான் அந்த உலகத்தை துறந்து ஒரு துறவியாகி நீங்க தியானம் பண்ணி சாதனை பண்ணாலும் உங்களால கரை சேர முடியாது அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட் மூலியமா நம்மளுக்கு, அவருக்கு மட்டும் இல்ல மாஸ்டர், இது எல்லாருக்குமே நம்மளுக்கும் இது பொருந்தும் இந்த மாதிரி. அப்ப என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க கிட்ட நீ ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது அந்த மீட்டிங்ல யாரு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல குரு ரின்போச்சும் அங்க இருந்தாரு. அதுவும் அவரும் என்ன சொன்னாருன்னா, இதுதான் என்னோட விருப்பமும், எனக்கு இதுதான், யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்ட்டு இது டல்லா சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, என்ன வந்த டல்லா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்த வேலை இங்க முடிஞ்சு போச்சு, வசுந்தரா பார்த்து வா நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவ போய் டல்லா கிட்ட கேக்குறா, குரு ரின்போச் இங்க இருந்தாரான்னு கேட்கும்போது, இங்கதான் இருந்தாரு, நீ உன்னோட விஷனை நீ கிளியரா வச்சுக்கல, அவர் மேல இருந்த கோபத்திலேயே நீ இருந்த, உன்னோட மைண்ட் எப்படி இருக்குன்னாக்க அவர் மேல இருந்த கோபத்தையே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தது உன்னோட மைண்டு. அதனால நீ தேர்ட் டைமும் நீ மிஸ் பண்ணிட்ட, இனிமே நீ மிஸ் பண்ணினாக்க நான் உன் மேல கடுமையா நான் நடந்துப்பேன் உன்கிட்ட அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரு குருவோட வழிகாட்டிங்கிறது எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சொன்னாங்களா, சொல்லிட்டு அந்த சோல் மேல, அந்த சோலோட வளர்ச்சி மேல அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அக்கறை இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க சொன்னாங்களா, சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தோடனே அப்போ வர வழியில லஹாசாக்கு அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது டிராவல் பண்ணி, நடுவுல ஒரு இடத்துல டென்ட் போட்டு அங்க இருக்கும்போது, அப்ப நைட்டு படுக்கும்போது டல்லா என்ன சொன்னா, எனக்கு இந்த யோகினியோட நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு வயசாயிட்டே இருக்கு, ரொம்ப வயசான காலத்துல இவங்களோட தேவைகளை எல்லாம் யார் கவனிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். அப்ப அந்த இவர் வந்தாரு. இப்ப இவர் வந்த உடனே இவரையும் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம முன்னேறி கொண்டு போறதுக்கு ஒரு ஒர்க்கும் நடந்தது. அட் த சேம் டைம் அந்த யோகினிக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்திருக்கோம், வேலைகள் செய்வதற்கு பாக்குறதுக்கு ஒரு பாதுகாப்பா ஒருத்தரை நம்ம வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட்டை எப்படி கிளீனா வச்சுக்கிறது நிறைய சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம காலையில எழுந்து போகணும் கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் காலையில எழுந்து நான் கிளம்பி நாங்க லஹாசா வந்துட்டோம். இதுதான் அவங்களோட எனக்கு நடந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்வா. சொன்ன உடனே அப்ப இவ என்ன பண்ணுவா, பத்மா இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பலாம். கேட்டுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு படுது, இது நீ சொல்லல, டல்லா எனக்கு ஞானத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்களால சொல்லி காட்டி இன்ஸ்டன்ஸ் எல்லாம் காட்டி எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு, உன்னோட பிரசன்ஸ நான் டல்லாவோட பிரசன்ஸா நான் உணர்றேன் அப்படின்னு பத்மா சொல்வா. சொல்லிட்டு என்ன சொல்வா, நான் ரொம்ப லேட் ஆச்சு, நான் கிளம்பி போறேன், அப்புறம் ஒரு சமயம் நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. வீட்டுக்கு போயிடுவா பத்மா. பத்மா வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலைகள் தன்னோட ஆஸ் யூஷுவல் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அப்போ யஷ் என்ன பண்ணுவாரு, அவளோட ஹஸ்பண்ட் வெளியில எல்லாம் டிராவல் பண்ணிட்டு ஊருக்கு வருவாரு. வந்த உடனே குழந்தைங்களோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாத்தையும் இது பண்ணுவாரு, கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்போ இவ என்ன சொல்வானா, அப்ப இவ சொல்வா, நான் டல்லாவோட பிரசன்ஸ உணர்றேன், நான் வசுந்தரான ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சிருக்கா, நான் அடிக்கடி போய் டல்லாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு பாண்ட் டீச்சரா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், பட் ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, தேவைக்கு ஞானத்தை கொடுத்துட்டு அப்பப்ப அவங்க போவாங்க, அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யஷி ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பா. இவ என்ன சொல்வானாக்க, யஷி குரு ரின்போச் பத்தி கூட நான் நிறைய கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு பாண்ட் டீச்சர் குரு ரின்போச்சோடையும் அவங்க மிங்கிள் ஆகி இந்த யூனிவர்ஸ்க்காக எவ்வளவு நல்ல வேலைகள்லாம் அவங்க பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, இதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது, நம்ம தான் மைண்டோட இல்லூஷன்னால நான் இதை ஃபாலோ பண்றேன், நான் தான் ஒஸ்தி, நான் இந்த சைட் புத்திசம்ல இருக்கேன், மெடிடேஷன் பண்றேன், நான் தான் ஒஸ்தி, என்னோட போற வழி ஸ்பிரிச்சுவல் வே தான் பெஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் பேசுறது மைண்டோட இது இல்லூஷன், அது அது ஃபால்ஸ், அது சரி கிடையாது. எதுவுமே
அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைவேட் இருக்கு. அதை வந்து எல்லாருமே மதிக்கிறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு இவர் சொல்வாரு, இவளுக்கு சொல்லி கொடுப்பாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு, நாளைக்கு நம்மளுக்கு பையன் பிறக்க போறான் இல்லையா, அந்த பையன் கூட வந்து மொனாஸ்ட்ரி லைஃப் தான் அவன் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இவன் என்ன சொல்றான்னாக்க, வேண்டாமே உங்களுக்கும் வந்து 40 இயர்ஸ் மேல ஆச்சு உங்களுக்கு, அது மாதிரி இங்க நம்மளுக்கு கடைசியா யாரா பிறந்து எவ்வளவு இயர்ஸ், 8 இயர்ஸ் கேப் ஆச்சு. அதனால நம்ம 3 குழந்தைங்க, பெண் குழந்தைங்களே நம்மளுக்கு இருக்காங்க, அவங்களோடய நம்ம நல்லா ஹாப்பியா இருக்கலாம், லைஃப் ஹாப்பியா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்வா. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 10th டே வேக்ஸ் மூன் டே ஓட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ட்டு இவர் சொல்வாரு. சொல்லிட்ட உடனே இவ என்ன பண்ணுவா, ஓகே உங்களோட இஷ்டம் அதுதானா, ஏன்னா உன்னது வந்து பாஸ்ட் லைஃபோட சங்கல்பம் இது, அதுக்கப்புறம் அந்த லைஃப்ல என்னோட டிசையர், இது ரெண்டும் சேர்ந்து அந்த பையன் வரப்போறான் அப்படின்னு இவர் சொல்வாரு. சொன்ன உடனே இவ கேட்டுப்பா. கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவா, நேரா இப்ப நெக்ஸ்ட் டே போய் பூமாவை பாப்பா. பூமாவை சொல்வா, பூமா நான் கொஞ்ச நாளா வந்து நான் வசுந்தரா கிட்டயே போறேன், டெல்லாவை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டுறேன், நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, பால்டன் லேக்ல நம்ம பார்த்தோம் இல்லையா டல்லாவை, அப்பையில இருந்து என்னால இருக்கவே முடியல, நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி டல்லாவை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அது இது பண்ணி சேகரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அப்புறம் பூமா என்ன சொல்வா, இது பத்மா நான் கூட வந்து இந்த இடத்த நாங்க காலி பண்ணிட்டு வேற கொஞ்சம் தூரம் இருக்கிற ஒரு ஊருக்கு நாங்க போறோம், அந்த ஊருக்கு போறது வந்து செவரல் ஆஸ் ஆகும், பல மணி நேரங்கள் ஆகும் அந்த ஊருக்கு போறது, ஏன்னா அந்த இடத்துல புது ப்ராஜெக்ட் வந்து டிராஷிக்கு வந்திருக்கேன், அதனால அவர் அங்க போய் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒர்க்கை சொல்வார், ஃபாலோ பண்ணுவாரு. நானும் என்ன பண்ணுவேன், அங்க நிறைய மொனாஸ்ட்ரிஸ் இருக்கு, அங்கெல்லாம் போயிட்டு நானும் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவ சொல்வா. அப்ப பெயிண்டிங் உன்னை வந்து எப்படி அங்க உள்ள விடுவாங்க அப்படின்னும் போது, ஆல்ரெடி நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி பண்றது தெரியுமா, டாஷியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னோட ஃபேஸ் அப்படியே கண்ணை மட்டும் விட்டுட்டு ஃபேஸ் அப்படியே கவர் பண்ணிட்டு நான் போறேன். அவர் டாஷி கிட்ட கேட்பாங்க அங்க இருக்கிற மாங்க்கு, இவங்க யாருன்னாக்கா என்னோட அசிஸ்டன்ட்னு அவங்க சொல்வாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன முரல்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் தாஷிக்கு வந்து நான் பண்றது கிரியேட்டிவா ரொம்ப பிடிச்சு போய் அவர் பெரிய ஒர்க் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு. அதனால அங்க வர மாம்ஸ் எல்லாம் வந்து என்னோட பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போறோம், குழந்தைங்களை கூட்டிட்டு நான் அங்க போறேன். அப்ப அவ சொன்னா, போறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு டிசைர் இருக்கு பத்மா அப்படின்வா. என்னன்னு சொன்னாக்க, உனக்கும் வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அன்னைக்கு டெல்லா என்ன பிளஸ் பண்ண பத்தியா, அந்த பால்டன் லேக்கும் வந்து என்ன பிளஸ் பண்ணிட்டு இல்லையா மொனாஸ்ட்ரிய காட்டி, அதே மாதிரி விஷயங்கள் தான் ஃபியூச்சர் எனக்கு காட்டிட்டு இப்ப எனக்கு அதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி உன்னை பிளஸ் பண்ணால டல்லா உனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்ட்டு, அதனால நம்ம வந்து போலாம். எனக்கு வந்து என்ன தோணுதுனாக்க, நான் இந்த இடத்த விட்டு போறேன் இல்லையா, கடைசியா நம்ம 2 பேரும் சேர்ந்து நாம்திஷோ லேக், அவங்க அம்மா இருந்தாங்கல்ல அந்த லேக்குக்கு நம்ம போனோம். அது வேற இல்லாம அம்மாவோட 15th டெத் ஆனிவர்சரி வருது, அதனால அந்த இடத்துல போய் அங்க போய் அம்மா கிட்டையும் பிளெஸிங்ஸ், நாம்திஷோமா பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரணும்னு எனக்கு இருக்கு, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லும் போது, ஓகே நம்ம போலாம். பத்மா சொல்ற ஹாப்பியா இல்ல நம்ம போயிட்டு வரலாம், ஆனா அங்க போய் 2 நிகழ்வு எனக்கு வந்து சேடா நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அம்மாவோட போகும்போது அம்மா திரும்பி வந்து இறந்துட்டாங்க. அடுத்தது நான் வந்து யஷியோட போகும்போது என்னோட இது பேபி வந்து அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்குதான் ரீசன் வந்து டல்லா சொல்லிட்டா இல்லையா, இன்னும் மனசு ஆறுதல் அடையலையான்னு கேட்பா. இல்ல பரவாயில்ல, அதை நான் அப்பயே மறந்துட்டேன் போலான்ட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க கிட்ட தங்களோட குழந்தைங்களை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒப்படைச்சிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. அங்க போகும்போது நாம்திஷோர் ரிவர்ல போயிட்டு நல்லா அங்க இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்ஸ் நிறைய இருக்கும், அந்த சுனையில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஜக் எடுத்துட்டு போவாங்க, நல்ல 3 ஜக் எடுத்துட்டு போவா. ஒரு ஜக்ல வாட்டர் வந்து குதிரைக்கு கொடுப்பான், இன்னொரு ஜக் வாட்டர் வந்து இவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துப்பாங்க, இன்னொரு ஜக் வாட்டர் வந்து அந்த அங்க வந்து ஸ்பிரிட்ஸ்க்கெல்லாம் ஆஃபரிங் பண்றதுக்காக எடுத்துட்டு போவா. அதே மாதிரி அவங்க அம்மால பண்ண அந்த பூஜை ரிச்சுவல்ஸ்க்கு உண்டான அந்த பூஜை திங்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இவ பூமா எடுத்துப்பா. எடுத்துட்டு அவங்க போவாங்க. அதே மாதிரி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டோட்பான் அந்த ஒரு இவங்க இருக்காங்க இல்லையா, அங்க ஒரு இன மக்கள், இவங்க போய் ஹோஸ்டா எப்பவும் தங்குவாங்க இல்லையா,
இல்லையா, அதே இடத்துலயே அவங்க தங்குறாங்க. அடுத்த நாளைக்கு என்ன பண்றாங்க, அந்த அவங்க அம்மாவோட 15th டெத் ஆனிவர்சரி அந்த டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கரெக்டா அங்க போவாங்க. நாம்சி ஷாப் போயிட்டு அங்க எல்லாம் ஆஃபரிங் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வந்து எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பூமா பண்ணுவா. என்ன சொல்வானா, அந்த ஸ்பிரிட்ஸ் ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கும். அப்ப அவன் சொல்வான், அம்மா வந்து இங்க ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூமி இந்த பூமிக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் பேரு சடாக்க. அந்த சடக்குக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்க, நம்ம மரியாதை சொல்லணும், நம்ம வந்து கிராட்டிடியூட் கொடுக்கணும். ஏன்னா அந்த நம்ம அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பூமிக்கு வந்து ப்ராப்பரா நம்ம மரியாதை கொடுக்காம பூமியோட எனர்ஜியும் அந்த பூமியையும் நம்ம பொல்யூட் பண்ணாக்க நம்மளுக்கு வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் வரும். அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து நல்லதும் பண்ண தெரியும், அதே நேரத்துல அது வந்து மக்கள் வந்து அதை அவமதிச்சு சரியா யூஸ் பண்ணலனாக்கா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க தெரியும். அதுக்கு நம்ம சரியா பாத்துக்கலனாக்கா என்ன வரும், எர்த்குவேக் வரும். இந்த மாதிரி இது வந்து சாயில்ல இருந்து வர ஃபுட் எல்லாம் வரும் இல்லையா, பிளான்ஸ் எல்லாம், அந்த பிளான்ஸோட வளர்ச்சி எல்லாம் சரியா வராது, தடுக்கப்படும், வறட்சி ஏற்படும், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால நம்ம வந்து சடக்குக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம வந்து கிராட்டிடியூட் சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜையை இவங்க ரிச்சுவல்ஸ் இவங்க பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபயருக்கு பண்ணுவாங்க. ஃபயரோட இது வந்து NYEN 9 அந்த ஸ்பிரிட் பேரு. அந்த அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆஃபரிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கேயும் ப்ராப்பரா நம்ம செய்யலனாக்க அந்த இது வந்து காட்டுல வந்து என்ன ஆகும்னாக்கா, மரங்கள் இந்த பாறைகள்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி வந்து என்ன ஆகும்னா வேல்கம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும், நெருப்பு புழம்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கும் வந்து ஒரு கோபமான ஆங்கரான ஒரு சைடு இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கும் கொடுக்கணும்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுவா, யாருக்கு உண்டான இதெல்லாம் கொடுக்கணும், ஆஃபரிங் கொடுக்கணும்னு கொடுப்பா. அந்த யாரோட ஸ்பிரிட் வந்து டிசன்னு பேரு. அந்த யாருக்கு வந்து கொடுப்பா. ஏன்னா அந்த யாருக்கையும் நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணி அது பொல்யூட் பண்ணோம்னாக்க, யாரை பொல்யூட் பண்ணாக்க ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். அதனால அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரிவர் என்னன்னா லூ எனர்ஜி. அந்த எனர்ஜி லூ ஸ்பிரிட், அந்த இதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஆஃபரிங் கொடுப்பாங்க. கேர்ஃபுல்லா கொடுப்பாங்க, எல்லாம் முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, முடிச்சு அப்ப என்ன சொல்வா பூமா, என்ன சொல்வான்னா, நீ கண்ணை மூடி வந்து நீ வந்து லேக்கு கிட்ட உன்னோட டிசைர் என்னங்கிறத சொல்லு அப்படின்வாங்க. இவ என்ன பண்ணுவா, சொல்லிடுவா. சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு, அது வேணும்ட்டு கேட்பாவா. அடுத்தது இவ பூமா என்ன சொல்வா, அவளோட டிசைரை சொல்வா. இப்ப பத்மா கேட்பா, நீ என்ன டிசைர் வச்சு பண்ண சும்மா பூமான்னு கேட்கும் போது அவ சொல்வா, நான் வந்து என்ன டிசைர் சொன்னேன் தெரியுமா, உனக்கு சீக்கிரம் ஆண் குழந்தை பிறக்கணும்ன்ற டிசைர் தான் நான் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவ தன்னோட சிஸ்டர் வந்து தன் மேல எவ்வளவு ஒரு அஃபெக்ஷன் வச்சிருக்கான்னு நினைச்சு அவ ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு என்ன பண்ணுவா, சரி நம்மளோட ஒர்க் இங்க முடிஞ்சது, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது என்ன பண்றாங்க, ஜக்ல வாட்டர் இல்ல, தீந்து போச்சு. அதனால பூமா என்ன சொல்றா, நான் இங்க பக்கத்துல வந்து ஸ்ப்ரிங் இருக்கு, அதுல இருந்து போய் நான் வாட்டர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ ஜக்க எடுக்கும் போது என்ன ஆகும், அவளோட கால் வந்து ஸ்லிப் ஆகி ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆயிடும். பண்ணவனா அவளால ஃபர்தரா நடக்க முடியாது. அப்ப இவ என்ன சொல்வா, பத்மா என்ன சொல்வா, ஓகேம்மா நீ இங்கே உட்காரு, இப்ப நீ ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத, இந்த குதிரை பக்கத்துலயே உட்காந்துக்கோ, நான் போய் இந்த வாட்டர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ வாட்டர் எடுக்கிறதுக்காக அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்ப்ரிங்குக்கு போவா. அங்க போனவொன்னே என்ன ஆகும், அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வயசான ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, ஒரு கப்பல வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்ல தண்ணி புடிச்சிட்டு இருக்கும்போது இவ என்ன பண்ணுவா, அவங்கள பார்க்க மாட்டா. பார்க்காம என்ன பண்ணுவா, ஜக் எடுத்து அவங்க அங்க பிடிப்பா. பிடிக்கும் போது அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இவ ஜக்க எடுக்க போகும்போது என்ன பண்ணுவா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப தேர்ஸ்டியா இருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த கப்பல தண்ணி பிடிச்சு நான் குடிச்சிருக்கேன், மிச்ச கப்பல இந்த தண்ணி வச்சிருக்கேன், இந்த கப்பல இதை நீ குடி அப்படின்னு சொல்லுவா. அவ என்ன பண்ணுவா, இவங்க யாரும் ஸ்ட்ரேஞ்சரா இருக்காங்களே, இவங்க ஏதோ கொடுக்குறாங்களே, இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீட்டிட்டே இருப்பாங்க. அப்படியே நிப்பா, வாங்க மாட்டா, அப்படியே நின்றுட்டு இருப்பாளா. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நேச்சர் வந்து எப்பவுமே வந்து உன்னோட பிலீஃப்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு நீ நினைக்காத, அது வந்து அதோட வேலை தன்மையில தான் அது இருக்கும் எப்பவுமே. நீ தான் அதை வந்து எப்படி வந்து உன்னோட இதை வச்சு உன்னோட பிலீஃப் அது மேல வைக்கணும்,
உன்னோட பிலீஃபுக்கு அது கிடையாது. அவ வந்து நீ அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி பிலீஃப நீ அது மேல வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு குழந்தை வேணும் இல்லையா, தண்ணிய குடி அப்படின்னுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அப்ப கூட வாங்க மாட்டா தண்ணிய. அந்த எனக்கு பரவாயில்ல, நான் ஜக்ல தண்ணி பிடிச்சிக்கிறேன்னு குடிக்கும் போது அந்த இதுல ஸ்ப்ரிங்ல இருந்து வர தண்ணி வந்து நின்னுடும். பாரு, லூ ஸ்பிரிட் வந்து உன்னோட விளையாடுது பாரு அப்படின்னு அவ சொல்வா. சொல்லும் போது அவங்க அவ என்ன பண்ணுவா, இவங்க யாரு இவ்வளவு கிளியரா நம்ம கிட்ட இவ்வளவு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, இந்த இப்பயும் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இந்த கப்ல இருக்கிற தண்ணியை குடின்னு. இவ வாங்கவே மாட்டா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வச்சிடுவாங்க. அங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கிராஸ் அந்த கப்ல இருக்கிற அந்த தண்ணியோட அங்க வச்சுட்டு அவங்க கிராஸ் பண்ணி அவளை இது பண்ணிட்டு போவாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கண்ணால பாக்குறத நம்பணும் பத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. போயிட்டு இவங்க வாய்ஸ் என்னமோ திருப்பி கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி எட்டி பார்த்தாக்க ரெட் கேப் தான் டல்லாவோட அடையாளம்னு இவ எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பா. அதனால அந்த ரெட் கேப் அங்க ஒரு புஷ்ல வச்சிருப்பா. அதை எடுத்து போட்டுட்டு அடுத்த நிமிஷம் எங்க போனான்னு தெரியாது, மறைஞ்சு போயிடுவா. ஐயோ, இப்ப நம்ம கூட வந்து பேசுனது வந்து வேற ஒரு டிஸ்கைஸா வந்தது வந்து யாரு, இவங்க தானா, டல்லா தான் வந்தாங்களா, ஐயோ நான் இப்ப மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கப்ல தண்ணி குடிச்சாங்கல்ல, அந்த பாதி கப்பு தண்ணி வச்சாங்கல்ல, அந்த தண்ணி அவ எடுத்து குடிச்சிடுவா. குடிச்சிட்டு என்ன பண்ணுவா, திருப்பி அந்த ஸ்ப்ரிங் கிட்ட ஜக் எடுக்கும் போது அந்த ஜக்ல இருந்து தண்ணி வரும். தண்ணி எடுத்துப்பா. தண்ணி எடுத்துட்டு நேரம் என்ன பண்ணுவா, இவள்கிட்ட பூமாட்ட போவா. பூமாட்ட சொல்லுவா, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னுவா. இட்ஸ் ஓகே வா நம்ம போலான்ட்டு லஹாசா இவங்க கிளம்பி திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி வந்துட்ட உடனே இந்த இன்சிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து சொல்வாரு, இவர்கிட்ட யாரு யஷி கிட்ட சொல்வாரு. யஷி கிட்ட சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்வாருனாக்க, நம்மளுக்கு ஆல்ரெடி பிளெஸிங்ஸ் வந்தாச்சு. 10th டே வேக்ஸ்மூன் டே அன்னைக்கு வந்து குரு ரின்பேச்சோட இது இருக்கும் இல்லையா, ஒளி, பிரகாசமான ஒளி வந்து நம்மளுக்கு பிளெஸிங்ஸ கொடுத்து குழந்தை வரப்போறது அப்படின்னு சொன்ன உடனே இவ என்ன பண்ணுவா, அந்த 10th டே வேக்ஸ்மூன் டேக்கு பண்ண வேண்டிய பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவா. அந்த இதெல்லாம் முடிச்ச உடனே பார்த்தாக்க நெக்ஸ்ட் மந்த் இவ என்ன பண்ணுவா, பிரெக்னென்ட் ஆயிடுவா. பிரெக்னென்ட் ஆயிட்டு என்ன ஆகும், இப்படி அந்த பிரெக்னன்சி டயத்துல இவ போய் இவளை பார்க்கவே இல்லை, வசுந்தராவை போய் பார்க்கவே இல்லை. வசுந்தராவுக்கு போய் சொல்ல கூட இல்லை, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன்னு கூட அவ சொல்லவே இல்லை. அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தது, நிறைய வேலைகள்லாம் இருந்தது, 3 பெண் குழந்தைகளை பார்க்கணும், இவளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதனால எங்கேயுமே போகாம இருந்தா. ஷியும் வந்து இவளுக்கு டெலிவரி ஆற வரைக்கும் எங்கேயுமே போல. அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி இவளுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தைக்கு வந்து டென்ஸ்ன்னு பேர் வச்சாங்க இவங்க. இப்படியே இது பண்ணிட்டு நிறைய பூஜை ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சாங்க. ஆனா கரெக்டா அந்த குழந்தை பிறந்தது வந்து 10th மூன் வேக்சிங் டேல தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை வந்து ஒரு எவ்வளவு ஒரு ஸ்பெஷாலிட்டியோட அவன் இருக்க போறான் பாரு அப்படியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இவளும் கொஞ்சம் அந்த குழந்தைங்களை பாக்குறதுல பிஸி ஆயிடுவா. திடீர்னு என்ன ஆகும்னா, ஐயோ நான் வந்து வசுந்தராக்கு வந்து குழந்தை பிரெக்னென்ட் ஆனதும் சொல்ல, இந்த குழந்தை பிறந்ததையும் நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நான் என்னால இப்ப போகவே முடியாது, நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன பண்ணுவா, இவங்க வீட்டுக்கு வந்து வசுந்தரா வந்துடுவா இவளை பாக்குறதுக்கு. வந்த உடனே அவ கேட்பா, ஐம் சாரி வசுந்தரா, என்னால வந்து உன்னை பார்க்க முடியல, உன்னை வந்து நான் சொல்லக்கூட நான் முடியலையே அப்படின்னு அவ சொல்வா. இட்ஸ் ஓகே, நீ சொல்லனால எனக்கு தெரியும் உனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்துச்சுன்ட்டு. அந்த குழந்தைக்கு வந்து குரு ரின்பேச் அண்ட் டல்லாவோட பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதனால அந்த குழந்தைய எடுத்துட்டு வா, நம்ம போய் கார்டன்ல உட்காந்து நம்ம பண்ண யூஸ்வலா அந்த பான் கல்ச்சர்ல போன்பா எல்லாம் எப்படி வந்து பண்ணுவாங்களோ ரிச்சுவல்ஸ், அந்த ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணலாம் இங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து உட்கார்ந்து அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இது டல்லாவையும் குரு ரின்போச்சியும் இது பண்ணி இன்வைட் பண்ணி அந்த குழந்தைக்கு அவ்வளோ பிளெஸிங்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட சொல்லுவாங்க, பத்மா கிட்ட சொல்லுவாங்க, பத்மா நீ ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த குழந்தை வந்து உனக்கு வந்திருக்கு, உன் மூலியமா வந்திருக்கே தவிர இதுக்குன்னு ஒரு பர்பஸ் எடுத்துட்டு வருது. அதனால அதோட வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கோ அதோட பர்பஸ்க்கோ நீ எந்த விதத்திலயும் நீ குறுக்க இருக்கக்கூடாது, நீ வந்து டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் இந்த குழந்தை மேல நீ வைக்க கூடாது அப்படின்ட்டு அவ சொல்லுவா. சொல்லிட்டு என்ன பண்ணுவா, நான் என்ன வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன், அப்புறம் நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நார்மல் ஆயிட்ட பிறகு நம்ம வா, நான் உன்னை மீட் பண்றேன்ட்டு போவா. அப்ப இவ என்ன சொல்வான்னா, எனக்கு வந்து டல்லாவோட பிளெஸிங்ஸ்ல தான் எனக்கு வந்து இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்வா. உனக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுங்கிறது வந்து யூனிவர்ஸ் வந்து ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டு வச்சுது. அதை வந்து சாத்தியமாக்கினது உனக்கிட்ட இருந்த அந்த கார்மிக்ஸ் எல்லாம்
போக வச்சு உனக்கு சாத்தியமாக்கினது டல்லா அப்படின்ட்டு அவ சொல்லுவா. சொல்லிட்டு என்ன பண்ணுவா, சரி ஓகே, ஆனா நான் தான் ஒரு ஃபூலிஷ் மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டேன் வசுந்தரா அப்படின்வா. ஏன்னா டல்லா வந்து நாங்க நாம்தி ஷோக்கு போயிட்டு வரும்போது அப்ப நடந்தது இல்லையா அந்த தண்ணி, அந்த இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட் வந்து பத்மா வந்து இவள்கிட்ட வசுந்தராட்ட சொல்வா. சொல்லும் போது நான் வந்து ஃபூலிஷா நான் கவனிக்காம விட்டுட்டேன் நான் டல்லாவை அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவ என்ன சொல்வான்னா, சிலதெல்லாம் வந்து சூட்சுமமா நடக்கும். டெல்லா வந்து இந்த மாதிரி நிறைய வருவா, மாறு வேடங்கள்ல நிறைய வருவா. ஆனா இது பரவாயில்ல, ஆனா எனக்கு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுல, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்வேன்னா, எனக்கு வந்து ஒரு பையன் என்ன பண்ணா, ஒரு சின்ன பையன் ரொம்ப உடம்பு முடியாம எங்கிட்ட வந்தான். அவனுக்கு வந்து ஹீலிங்க்கு உண்டான ஹர்ப்ஸ் எல்லாம் எடுத்து சூப் எல்லாம் பண்ணி அந்த பையனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தேன். கொடுத்தா கூட அவனோட ஃபீவர் வந்து இறங்கவே இல்லை. அவன் வந்து டே பை டே வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே போனான். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது, என்ன கொடுத்தாலும் அவனுக்கு சரிப்பட்டு வரலையே அப்படின்ட்டு. அப்புறம் என் மேலேயே எனக்கு டவுட் வந்தது, நான் கலந்து கொடுத்த அந்த ஹர்ப்ஸ், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சரியில்லையோ என்னமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், ஏதாவது வேற ஏதாவது கிடைக்குதா, ஹர்ப்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போனேன். அப்ப அந்த மார்க்கெட்ல என்ன பண்ணாங்க, ஒரு லேடி என்னை பார்த்து ஓடி வந்தா. ஓடி வந்துட்டு என்ன பண்ணா, ஒரு பவுச்சை என்கிட்ட கொடுத்தா. அந்த பவுச்ல என்ன இருந்ததுனாக்கா, ட்ரை ஹர்ப்ஸ் அதுல உள்ள இருந்தது. அவ என்ன சொன்னா, அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஹர்ப்ஸையும் யூஸ் பண்ணு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எங்கிட்ட நான் வாங்க மறுத்துட்டேன். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் எப்படி இவ சொல்றதை கேட்டு நான் வாங்குறதுன்னு சொல்லி நான் வாங்குறதுக்கு மறுத்துட்டேன். அப்ப கூட என் கையில திணிச்சிட்டு போயிட்டா. எங்க போனான்னு திரும்பி திரும்பி பார்த்தா இல்லவே இல்லை. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அந்த பவுச் ஓபன் பண்ணி அந்த ஹர்ப்ஸை பார்த்தேன். பார்த்தாக்கா அந்த ஹர்ப்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமான ஹர்ப்ஸ் தான். அதனால எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. நான் யூஸ் பண்ற ஃபார்முலாக்கு இது ஒத்து வராதுன்னு நான் தனியா வச்சுட்டேன். ஐ கெப்ட் இட் அசைடு. அப்ப என்னாச்சு, அந்த பையனோட நிலைமை வந்து இன்னும் மோசமாயிட்டே போய் போய் ரொம்ப அவனோட ஹெல்த் வந்து டிட்டோரேட் ஆயிடுச்சு. அப்ப வந்து எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அன்னைக்கு நைட்டு வந்து நான் டல்லாவை நினைச்சு ரொம்ப கவலையா படுத்துட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து டல்லா கனவுல வந்து என்ன திட்டினா, நீ எதுக்காக இவ்வளவு ஸ்டபர்னா இருக்க, அந்த ஹர்ப்ஸை நான் தானே உன்கிட்ட கொடுத்தேன், அதை யூஸ் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்து, இந்த இந்த மன இறுக்கத்திலிருந்து, இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீயும் வெளியில வா, ஏன் இவ்வளவு ஸ்டபர்னா இருக்கன்னு சொல்லி என்ன திட்டி நான் ட்ரீம்ல. அப்புறம் காலையில எழுந்து முதல்ல அந்த ஹர்ப்ஸை போட்டு அந்த பையனுக்கு வந்து அந்த இது சூப் பண்ணி கொடுத்து அந்த மெடிசன்ஸ், அந்த ஹர்ப்ஸ் கலந்த மெடிசன்ஸையும் நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே கட கட கடன்னு அவன் வந்து முன்னேற ஆரம்பிச்சான். அவனோட ஹெல்த் வந்து முன்னேற ஆரம்பிச்சது. அதனால அப்ப வந்து அவனும் நல்லா ஆயிட்டான். நானும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வந்துட்டேன். ஐயோ அந்த பையனுக்கு எதுவும் பண்ண முடியலையே, அந்த கவலையில இருந்து நானும் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்வா. இது வந்து ஏன்னாக்கா பரவாயில்ல, இது வந்து சம்டைம்ஸ் இப்படிதான் நடக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே மைண்ட்ஃபுல்னஸ்லயும் அவேர்னஸ்லயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் டல்லா வந்து இந்த மாதிரி வேற வேற வேஷத்துல அவங்க நம்ம முன்னால வருவாங்க. இட்ஸ் ஓகே, நீ விட்டுடு அப்படின்னு அவ சொல்வா. எனக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. என்ன பண்றது, இதுவும் நம்ம வந்து கத்துக்கக்கூடிய பாடங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வந்து அப்புறம் நான் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இவ வந்து கிளம்பி போயிடுவா. அப்புறம் என்ன பண்ணுவா, பத்மா வந்து ஆஸ் யூஷுவல் குழந்தைங்களை பாத்துக்கிறது, பொன் குழந்தைங்களை பாத்துக்கிறது, இப்படியே அவளோட ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ்ல வந்து அவ ரொம்ப பிஸியா இருந்துடுவா. அப்புறம் வந்து அந்த குழந்தை வளர்ந்து நெக்ஸ்ட் டைம் இவ எப்ப வசுந்தராவை பார்த்தா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்க வழக்கம் போல நீங்க கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர், என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனாபானாசதி தியானம் 3 இதுகளை நமக்கு கொடுக்குது. சர்வரோக நிவாரணி, சகல போக காரணி, சத்திய பிரசாதினி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 2ஐயும் நான் பார்த்துட்டோமா. இப்போ இந்த புக்ல இருந்து நீங்க ஞானம் கொடுத்ததுக்கு அப்புறம் சகல போக பிரசாதினி, சத்திய பிரசாதினி அப்படிங்கிறத, சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு என்னங்கிறது இந்த எப்படி இது கத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமா இந்த விஸ்டம் உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்குது. என்னுடைய ஸ்டேஜ் அது. எனக்கு மேல மெச்சூர் ஆனவங்க இருப்பாங்க. நான் 1.5 year அதை மெடிடேஷன் பண்றேன். இது நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன். சார் வந்து பத்ரிஜி சார் வந்து இந்த தியானம் வந்து ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னாரு. ஞானம் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி நம்ம சுவாத்தியாயா பல மாஸ்டர்ஸ் கிட்ட பல்வேறு புக்குகள்ல இருந்து நம்ம அந்த ஞானத்தை எடுத்துக்கிற போதுதான் கொடுக்குது அப்படிங்கிறது அருமையா தெரியுதுமா. நம்ம வந்துட்டு அந்த 7 சக்கராஸையும்
அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம நடுநிலையோட இயக்கத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த புக் நமக்கு சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர். ரொம்ப தேங்க்யூமா, நம்மளுடைய தேங்க்யூமா. எமோஷன்ஸ் சக்ராஸ் இல்ல சார், நம்மளுடைய எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் எப்பவுமே எமோஷன்ஸ் பேலன்ஸ்டா வச்சிருக்கணும். பேலன்ஸா வச்சிருக்கணும். ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஓகே நம்ம மாஸ்டர்ஸ் கிட்ட அவங்களுடைய புரிதலையும் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டலாமா? மாஸ்டர்ஸ், ஓகே. உங்களுக்கு ஏதாவது இந்த மேடம் கொடுத்த விஸ்டத்துல உங்களுடைய புரிதல் என்னங்கிறதையும் சொல்லுங்க மேடத்துக்கு. அதே மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். ஜஸ்ட் a minute-மா. இட்ஸ் ஓகே சார். சகலகலை யாருக்கும் எந்த சகலகலாவல்லி மாஸ்டர் சந்தேகமும் இல்லைன்னு இல்ல நினைக்கிறேன். வந்திருக்காங்கம்மா. ஆ, சகலகலாவல்லி மாஸ்டர் பேசுங்கம்மா. ஆ நன்றி சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். நான் உங்களத கேட்டுன்னு தான் வந்திருக்கேன் ரசிச்சு. அந்த முதல் நாள் சந்தேகம் கேட்கலன்னா நான் அது யூடியூப்ல இருந்ததுனால கேட்க முடியல. அதுதான் இன்னைக்கு இதுல வந்து உங்களை கலந்துக்குன்னு கேட்கலான்ட்டு. அவங்க அந்த ஓகே. அந்த டல்லா வந்து இவங்கள முதல்ல சந்திக்கும் போது இவங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொன்னீங்க முதல் நாள் இதுல. ம் ஆமா. அதாவது டல்லா வந்து அந்த தோல்ல ஒரு தொப்பியை வச்சிருக்காங்க. அத கோவத்துல மேல வானத்துல தூக்கி போடும்போது கழுகா விரியுதுன்னு. அப்ப ஆமா அந்த மாதிரி சைட்லாம் பார்த்தா நார்மலா எல்லாருக்கும் ஒரு பயம் சந்தேகம் வரதானே செய்யும். அவங்க ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க? இவங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி. அப்ப அதனால இவங்க பயந்துட்டாங்கல்ல பத்மா. ஆமா. அது தப்பு ஏன்னா இல்லையா? பத்மாக்கு இல்ல இல்ல, இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ஆஹ் வந்து அவங்க அந்த மாதிரி ஏன்னாக்க சேஜஸ் இவங்க எல்லாம் வர்றது வந்து ஒரு உம் சூட்சமமா வருவாங்க, சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக அவங்க வருவாங்க. ஆனா உம் பத்மாக்கு என்னன்னாக்க கொஞ்சம் மேஜிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது இவங்களுக்கு, உம் உம் சின்ன வயசுல இருந்து. ஆனா என்ன ஆச்சுனாக்கா அந்த மேஜிக்கா அந்த தொப்பியை தூக்கி போடுறதும் அது பெரிய உம் ஜெயிண்ட் கொழுகா மாத்தது. ஏன்னா இவங்க வந்து அவங்க அம்மா உம் மூலியமா கதைகள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உம் எல்லாம் அந்த டிவைன் பீயிங்ஸ் பூமிக்கு வந்து மிருகமா உம் மாறுவாங்க, கழுகா மாறுவாங்க. இந்த டிவைன் பீயிங்ஸ் வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக அசுரர்களோட சண்டை போடும்போது இவங்க என்ன உம் பண்ணுவாங்க, அந்த கழுகா மாறி தொப்பிய கட்டி தூக்கி போட்டு கழுகா மாத்துவாங்க, புக்க தூக்கி எறிஞ்சு கழுதியா மாத்தி இது பண்ணுவாங்க, காப்பாத்துவாங்க மக்களை. இந்த மாதிரி உம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்ட்டு வந்து புரிஞ்சிருக்காங்க. ஆனா என்ன உம் பண்ணிருக்காங்கன்னா இது அவங்க அம்மா சொன்னது எல்லாமே வந்து உம் உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அந்த இடத்துல அந்த ஒரு லீலைய அவங்க பண்ணி காட்டியிருக்காங்க. ஓ, ஏன்னா அவங்க நல்லவங்க, இவங்க மனச தெரிஞ்சுன்னு இருக்காங்க. அப்ப அதை ஏன் அவங்க விளக்கம் கொடுத்து சரி பண்ணாம விட்டுட்டாங்க? அப்புறம் இவங்க மேல தப்புன்றாங்களே. ஏன்னா தெரியாதது அதெல்லாம் இப்படி பண்ணாங்க இவங்க பத்மா. இல்லாட்டி ஏன் அப்படி செய்ய போறாங்க? இல்ல ஏ, மாஸ்டர், சிலதெல்லாம் அந்த மாதிரி சூட்சுமமா நடக்கும். இப்ப நம்மளுக்கே கூட ம், சில ம், அனுபவங்கள் ம், மெடிடேஷன்லயும் வரும், ட்ரீம்லயும் வரும். ஆனா அதை ம். வந்து கரெக்டா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். சம்டைம் நம்மளும் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஆனா அப்புறம் ஆமா. கொஞ்ச நாள் வர அந்த நிகழ்வு நடக்கும் போது நம்ம வந்து ஓ இதுதான் அப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அன்னைக்கே எனக்கு அது த்ரில்லிங்கா இருந்தது அந்த ஆன்சர். அதாவது அதுக்கு முன்னாடி 2 நாளா பாஸ்ட் ம், லைஃப்ல ஏன் நம்ம போகணும், அதை தெரிஞ்சுக்கணும் என்ன லாபம், ஆனா அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வமும் இருக்குது. மனசு ஆ, இத போகுது. எதுக்காக அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற பதிரிஜியே கேட்டிருக்காரு. அதனால அது ஆமா, எதுக்குன்னும் போது உங்களுக்கு ஆரம்பிக்கிறதே அந்த பாஸ்ட் லைஃப்ல தெரிஞ்சுக்கினதுதான் அவங்களுக்கு வருதுன்னும் போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுதாங்க. அது ம். தேவைதான். அது தெரிஞ்சுக்கினாதான் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கின்னு புரிஞ்சுச்சு. சௌகரியமான வாழ்க்கைய வாழ முடியும். ஆமா. ஸ்பிரிச்சுவல்ல இன்னும் டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அதனாலதான் இதுல ஒரு ஓகே. பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டோட கேட்டா நீங்க ரொம்ப அருமையா சொல்றீங்க மேடம். குழந்தைக்கு கூட தேங்க்யூ. புரியுற மாதிரி நல்லா நல்லா தேங்க்யூ. சொல்றீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சூர்யா மேடம். சகலகலாவல்லி மாஸ்டர். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்களும் நல்ல அருமையா இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்றீங்க இவங்களெல்லாம். நல்ல ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க. தேங்க்ஸ்மா, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ், தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. மேடம், இப்போ எனக்கு வந்துமா பத்ரிஜி சார் கூட நீங்க ஏதாவது அனுபவங்கள் இருந்தா ஒன்னும் ரெண்டு எங்களுக்கு சொல்லுங்க. அல்லது உங்களுடைய தியான அனுபவங்கள்ல ரொம்ப முக்கியமானது பிரசித்தமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களாம்மா?
யார் என்கிட்ட கேக்குறீங்களா? எஸ் மேம், எஸ் மேம். எனக்கு வந்து உங்ககிட்ட தியான அனுபவம் பத்ரிஜி கூட எனக்கு இருக்குன்னா, நான் அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன். இங்க சென்னைக்கு ஓகே. வரும்போதெல்லாம் போய் அவரை பார்த்திருக்கேன், யக்னத்துல எல்லாம் கலந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ரொம்ப கிட்ட போய் எனக்கு பரிச்சயம் கிடையாது. ஆனா ஒரு தடவை என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னாக்க, கையில வந்து சைகையில சொன்னாரு, எழுதுன்னு சொன்னாரு. அவர் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை எழுது அப்படின்னாரு அவர். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப 2-3 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான். அவ்வளவுதான். ஓ, தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். தியான அனுபவங்கள் ஏதாவது ஷேர் பண்றீங்களா எங்களுக்காக? ஞான அனுபவங்கள்ன்றது என்ன சார், நான் கொஞ்சம் பாஸ்ட் லைஃப் பார்த்திருக்கேன், நான் அன்னைக்கே சொன்னேன் நானு. அப்புறம் எஸ் ஆஸ் மேம், எஸ் யூஷுவல் மேம். என்னோட மெடிடேஷன் இந்த இது அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பெரிய அளவுல ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த பெரிய லெவல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு எதுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கரெக்ஷன்ஸ் அங்க பண்ணணும்னு நினைச்சு என்ன நான் கரெக்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? நம்ம மெடிடேஷனுக்கு ஓகே போலாம்னு நினைக்கிறேன். எங்களை ஓகே மெடிடேஷன்ல உட்கார வைக்கிறீங்களாமா? ஓகே. மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னா குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து எல்லா ஸ்பிரிட் எல்லாத்துலயும் இருக்கோட ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட்டோட இது நேம் எல்லாம் என்ன, அந்த ஸ்பிரிட்டுக்கு உண்டான தாக்கங்கள், நம்ம சரியா அந்த ஸ்பிரிட்ஸ வந்து நம்ம பாத்துக்கல, பொல்யூட் பண்ணோம்னாக்க நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ அதோட அதர் சைடு எப்படி இருக்குங்கிறத டீடைல்ஸ நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதனால கொஞ்சம் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு நல்லா ஓப்பன் மைண்டடா உட்காருங்க. ஓகே.